இப்போ மணி 8. திருநாவாய் திவ்ய தேசம் வந்துட்டோம். இங்கே லக்ஷ்மி அம்மா தனியாக இருப்பாங்க. ஸோ 2 பேரையும் பார்க்க வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பயணம் காடம்புல பகவதி அம்மன் கோயிலை பார்த்து சனீஸ்வரன் டெம்பிள். கோயிலில் என்ன விசேஷம்னு தெரியல, டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. நான் பாரத புலா நதி இங்கேயும் ஓடுது. இங்கேயும் தர்ப்பணம்லாம் பண்ணுவாங்க. காசி கோயிலில் காசி சென்று தர்ப்பணம் பண்ணுற பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ಸರ್ ಕಾಡಂಪುಳ ಭಗವತಿ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಒಂದು 2 ಮಾತು ಹೇಳ್ತೀನಿ. ಒಂದು ಸರಿಯಾಗಿ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ 13 ವರ್ಷ 13 ವರ್ಷಕ್ಕೆ ಹಿಂದೆ ನಾವು ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ನಾವು ಬಂದಿದ್ವಿ. ನಮಗೇನು ಗೊತ್ತಾ, ಚೆನ್ನಾಗಿದೆ ಒಂದು ಫೇಮಸ್ ಅಂದರೆ ಅದು ಯಾವ ಊರಲ್ಲಿ ಏನೋ ಇರಲಿ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡಿದೆ, ಅದು ನಮ್ಮ ಒಂದು ಆಸೆ. ಈ ರೀತಿಯಲ್ಲಿ 13 ವರ್ಷದಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ. ಅವಾಗ ಇಷ್ಟೊಂದು ಫೇಮಸ್ ಆಗಿದೆ, ಫೇಮಸ್ಸೇ, ಬಟ್ ಇಷ್ಟೊಂದು ಟೈಲ್ಸ್ ಎಲ್ಲ ಹಾಕಿಲ್ಲ. ಟೈಲ್ಸು ಎಲ್ಲ ಗೋಲ್ಡು ಶೀಟು, ಫುಲ್ ಸೆಕ್ಯೂರಿಟಿ, CCTV ಕ್ಯಾಮ್ರಾ ಇದೆಲ್ಲ. ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಬನ್ನಿ. குயின் உமியூர் சிவன் டெம்பிள் வந்துட்டோம். அவரை பார்க்க உள்ளார போகிறோம். இப்போ மணி 11:20. ನೆಸ್ಕಾಫಿನ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಏನು ಮಾಡೋಣ, ಕುಡಿಯೋಣ, ಹಿಂಗೆ ನೋಡೋಣ. ಕಾಫಿ ಗುರುವಾಯೂರು ದೇವಸ್ಥಾನದ ಒಳಗೆ ಎಂಟ್ರಿ ಆಗ್ತಾ ಇದ್ವಿ. ರಶ್ ಆಗಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸ್ಪೆಷಲ್ ದರ್ಶನ ಬಂದು 1000 ರೂಪಾಯಿ. 5 ಜನ ಹೋದರೆ 4,500. ಎಂಟ್ರಿ ನೋಡೋಣ. ಗುರುವಾಯೂರು ಹಾಸ್ಪಿಟಲ್. தக்காளி தொக்கு அதுவும் இருந்தால் வைங்க, நல்லா தானே இருக்கும். குருவாயூரில் சாமி பார்த்துட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம் நாங்கள் எல்லோரும். இப்போ மணி 4. நாங்கள் இப்போ கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் கோயிலில் இருக்கோம்.
மணி 4:50. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா திருவஞ்சிக்குளம் வந்திருக்கோம். தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். திருமூலிக்காலம் வந்திருக்கோம். இப்போ மணி 6:10. இந்த யாத்திரையோட 3வது திவ்ய தேசம் பார்க்க போகிறோம். കുഞ്ഞുങ്ങൾക്ക് വീടുകളിൽ കഴിച്ചു പോകുന്ന നിർബന്ധമായിട്ടും കാരണം കൊച്ചുകുട്ടികൾക്ക് കുറുക്കുണ്ടാക്കുമ്പോൾ പഞ്ചസാരയ്ക്ക് പകരം പനകൽക്കണ്ടം വെച്ചാണ് കുറുക്കുണ്ടാക്കുന്നത്. ഈ പനകൽക്കണ്ടം ഉപയോഗിച്ച് എത്ര നാൾ കുഞ്ഞുങ്ങൾക്ക് കുറുക്ക് കൊടുക്കുന്നു അത്രയും കാലം ആ കുട്ടികൾ അടുത്തുകൊണ്ട് ദേശങ്ങളുടെ സാമ്യത കഴിച്ചു. ഇനി ആർക്കാണ് വേണ്ടത്? ഇങ്ങോട്ട് വാ. ദേശം കഴിച്ചോളാൻ പറയുന്നത് അവിടെ കിടക്കാൻ പറ്റില്ല. கோயில் ஏதோ விசேஷம் போல இருக்கு. நேராக கோயில் தான். இப்போ நம்ம திருக்காட்கரையில் இருக்கோம். இது இன்னைக்கு வந்து இது 4வது திவ்ய தேசமாக பார்க்குறோம். இப்போ மணி 7:30. கோயிலுக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். நாங்கள் தான் பெருமாள் இருக்கார். இங்கே சிவபெருமான் இருக்கார். கூட்டானுக்கிற தரிசனம் முடிச்சுட்டு காலை டிஃபன் முடிச்சுட்டு இப்போ முதல் கோயில் வைக்கம் வந்திருக்கோம். இப்போ மணி 7:30 மணிக்கு செகண்ட் டே, தேர்ட் டே, நம்மளோட யாத்திரையோட தேர்ட் டேயில் காலையில் வைக்கம் வந்திருக்கோம். இப்போ மணி 8:20 கடுத்திருத்தி கோயிலுக்கு வந்திருக்கோம். நில்லுங்க நில்லுங்க. சீக்கிரம் போங்க. மணி 9:10. ஏத்துமானூர் கோவிலில் இருக்கோம். எல்லாரும் தரிசனத்துக்கு போயிருக்காங்க. இப்போ மணி 12 மணி.
திருக்கடித்தாரம் பார்த்துட்டு திருவள்ளா வந்துட்டோம். திருவள்ளா கோயிலில் இருக்கோம் எல்லோரும். சாதம், சேனக்கிழங்கு வறுவல், பீஃப் சாம்பார், ரசம், மோர். இப்போ மணி 4. பேசாமல் இருப்போம். பேசுங்க. இப்போ நம்ம 4 மணிக்கு எங்கே இருக்கிறோன்னா திருவான்வண்டூர் வாமனையப்பன் கோயிலுக்கு வந்துட்டோம். 5 மணிக்கு நட திறப்பாங்க. முதல் தரிசனம் பார்த்துட்டு திருச்செங்கன்றூர் போகிறோம். திருச்செங்கனூர்ல இருக்கோம். இந்த யாத்திரையோட 8வது திவ்யதேசத்துல இருக்கோம். இது அப்படியே ஒரு போட்டு வைக்கலாம். கரெக்டாக இது மட்டும் வர மாதிரி. இந்த யாத்திரையோட 9வது திவ்ய தேசம் திருப்புலியூருக்கு வந்துட்டோம். எல்லாரும் போயிட்டுருக்காங்க. தரிசனத்துக்கு போயிட்டுருக்காங்க. இதுக்கடுத்து திருவாரன்விளை பார்த்துட்டு டின்னர் முடிச்சுட்டு திருவனந்தபுரம் போக போகிறோம். புலியூர் நாராயணா நாராயணா நாராயணா. போட்டு விடுங்க. வாங்க. வீடியோ தான். திருப்புலியூர் நாராயணா. ஓம் நமோ நாராயணாய. தமிழ்ல வந்து பாருங்க. திருப்புலியூர் மகாவிஷ்ணு கோவில். ಏನು ಭೀಮನ ಕಥೆನಾ? ಮೇಡಮ್ ಇಲ್ಲಿ ನೋಡಿ. இப்போ நம்ம திருவாரன்விளை வந்துட்டோம். இதான் இந்த யாத்திரையோட 10வது திவ்ய தேசம். எல்லோரும் சாமி கும்பிட போயிட்டாங்க. நாங்கள் நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டு நாங்கள் இப்போ போகிறோம். மணி இப்போ 7:15.
திருவனந்தபுரம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி யாத்திரையோட 4வது நாள், 11வது திவ்ய தேசம் பார்க்குறோம். சொல்லுங்க சொல்லுங்க. சரி சரி, போதும் 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 போதும். நாகராஜா கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ மணி 10:10. நாங்கள் இப்போ 12வது திவ்ய தேசத்தில் இருக்கோம். திருவட்டார் வந்துட்டோம். திருவட்டார் சாமியை பார்த்துட்டு காலை டிஃபன் இங்கே முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். நீங்கள் வேறு திருப்பதி சாரம் திருவன் பரிசாரத்துக்கு வந்துட்டோம். 13வது திவ்ய தேசம் தரிசனம் முடிச்சிட்டோம். இங்கே தான் வண்டி நிற்குது. இருங்க, இங்கே கிட்டக்க தான் நிற்குது. பார்த்துட்டிங்களா? திறந்துருக்கா? நாகராஜர் கோவில் பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து நீங்கள் பார்க்கணும். அம்மா அம்மா வீடியோ கூட
மணி 11:30. நாங்கள் சுசீந்திரம் கோயிலுக்கு வந்துட்டோம். எல்லாரும் உள்ளார போயிட்டாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு உள்ளார போகலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 1/2 மணி நேரம் டைம் கொடுத்து உள்ளார அமைச்சிருக்கோம். நல்லா சாமி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. कटे बंद है जबरदस्त है। भैया थोड़ी ले उड़ना रिक्शा दीजिए वाले पर आएगी। हाँ रिक्शा तो घने आ रही है। देखो वो कन्याकुमारी मंदिर நம்ம திருக்குறுங்குடியில் இருக்கோம். இவர் எடுத்த வீடியோ எடுத்தியா? திருப்பார்கடல் வீடியோ. திருப்பார்கடல் பார்த்துட்டு திருக்குறுங்குடி வந்துட்டோம். ஜீப் இந்த நடையும் ஜீப்பு போகலை, எந்த ஜீப்பும் இங்கே இல்லை. மேலே நடந்தெல்லாம் போக முடியாது. ஸோ இந்த 4 நம்பியை தான் நாங்கள் தரிசனம் பண்ணுறோம். நாராயணெல்லாம் வரலாம். வேலங்காடு சவுந்தர பாண்டீஸ்வரி கோயிலில் இருக்கோம். கருவேலங்குளம். இப்போ மணி 10:30. இதை முடிச்சுட்டு நாங்குநேரி திவ்ய தேசம் பார்க்க போகிறோம். போங்க உள்ளார போய் சாமியை பாருங்க போங்க.
திருமங்கை ஆழ்வார் சன்னதிக்கு வந்திருக்கோம். நாங்கள் ராமானுஜர் சன்னதிக்கு வந்திருக்கோம். இதான் ராமானுஜர் சன்னதி. திருக்குறுங்குடியில் ராமானுஜர் சன்னதிக்கு ஆட்டோவில் வந்து இறங்கியிருக்கோம். எல்லோரும் போய் ராமானுஜரை தரிசிக்க போகிறோம். இங்கே என்னமோ ஒரு கதை சொல்லுவாங்களே, இல்லை என்னமோ பால் கொடுத்தாரா என்னமோ சொல்லுவாங்க. யாருக்கோ பால் கொடுத்ததா சொல்லுவாங்க. சொன்னாரா அவரு? அவர் உள்ளார இருக்கிறாரா? யாருக்கு இது அதனால நம்பூதிரிகள் இல்லையா, அவங்க வந்து அங்கிருந்து மந்திரத்தை தூக்கி அடிச்சிட்டாரு. கூட வந்து நம்பி, இவருடைய நம்பி சிசியம் இருப்பாரு எப்பயுமே. நம்பி வங்கி விட்டு வந்துட்டாரு. அதனால நம்பி வந்து இங்க வந்து இவர் எந்திரிச்சு வட்டப்பாறையில் எந்திரிச்சு கேட்கக்குள்ள, நம்பி காரணம் கேட்கக்குள்ள தான் அப்பதான் இவர் வந்து நான் தான் உங்க சிசியம் அப்படின்னு வந்துட்டாரு. அதுதான் இதனுடைய உண்மையான வரலாறு. அகிலமா இவர்கிட்ட கேளுங்க விளக்கம். ஒவ்வொரு தலைவரோட விளக்கமா சொல்லுவார். உங்களோட கரெக்டா சொல்லுவார். சீக்கிரம் வாங்க, எல்லாம் கூப்பிடுறாங்க. சீக்கிரம் வாங்க. கீழே போய் பார்த்துட்டு வா. ராமானுஜரை போய் கீழே போய் பார்த்துட்டு வா. வாங்க. நாங்கள் இப்போ நாங்குநேரி வானமாமலை திவ்ய தேசத்தில் இருக்கோம். அந்த யாத்திரையோட கடைசி கோவில். பக்கத்தில் திருக்குறுங்குடி நம்பிகோள், அங்கே போய் பெருமாளை சேவிக்கும் போது கோவிலுக்கு நான் என்ன வேணாலும் கைங்கரியம் பண்ணுறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன். அங்கே வந்து ஏற்கனவே பூதங்கள்லாம் சேர்ந்து அந்த லட்சுமி ரூபத்தில் தெற்க 4 வந்து வடக்க பத்ரியாசிரமம், சாலிகிராமம், புஷ்கரம், நயம்சாரண்யம், திருப்பதி, ஸ்ரீரங்கம், தோத்தாத்திரி என்ற நாங்குநேரி, ஸ்ரீமுஷ்ணம். எட்டுலேயுமே தோத்தாத்திரி சத்தம் திவ்ய தேசத்தில் வராது, 108 வராது, இதில் வரும், ஸ்வயம்புத்தத்தில் வரும், 8 வரும். அதனால் அது வந்து அபிமான சத்திரம் தான். அந்த அதில் 8லேயும் இதுதான் பூலோக வைகுண்டம்னு பேர். இதெல்லாம் வந்து வானமாமலை தீயருடைய கண்ட்ரோல். அதோடு மட்டும் இல்லை, ரொம்ப 12 மாதமும் இங்கே வந்து உற்சவம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா மாதமும்
இப்போ இந்த மாதம் ஆடி மாதம் ஆண்டாள் உற்சவம் அன்னையிலேருந்து ஆரம்பம், ரொம்ப விசேஷம். அதனால் 12 மாதமும் உற்சவமாக உள்ளதுனால தான் ஜீயருடைய கண்ட்ரோல் தான். இதெல்லாம் வந்து முதல்ல ஒரு பெரிய குளம், ஏரி, கேரளாவோட சேர்ந்த இடம். முதல்ல நம்பூதிரியில் தான் பூஜை பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் தான் நம்மகிட்டே வந்திருக்கு. கேரளாவில் காதி மகாராஜாங்கிற மன்னனுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு பரிகாரத்துக்காக பக்கத்தில் திருக்குறுங்குடி நம்பி கோவில், அங்கே போய் பெருமாளை சேவிக்கும் போது கோவிலுக்கு நான் என்ன வேணாலும் கைங்கரியம் பண்ணுறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணார். அங்கே வந்து ஏற்கனவே பூதங்கள்லாம் சேர்ந்து அந்த மூலஸ்தானத்தை மட்டும் கட்டினதாக சம்பிரதாயம். அதனால் என்னுடைய இடத்துல கைங்கரியம் முடிஞ்சது. தம்பி பக்கத்தில் இருக்கார், அவருக்கு போயிருந்து உன்னுடைய காரியங்களை செய்யுங்கிறார். அப்போ இது புறா குளமாக இருக்குது, நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறேன். அதற்கு ஒரு அடையாளமாக என்ன சொல்கிறார், ஆகாயத்தில் கருடம் சுற்றுவார், பூமியில் சின்ன எறும்பு குழி மாதிரி இருக்கும், அந்த இடத்த விலைக்கினா பெருமாள் இருக்காருங்க. அந்த இடம் தான் நீங்கள் மூலவர் சேவிச்சடா இல்லையா, அந்த இடம். அந்த இடத்த விளக்குறார் பெருமாள், அப்படியே தான் இருக்கார். ஏரி தான் 4 பக்கமாக பிரியர். அதான் இந்த ஊருக்கு பெயரே 4 ஏரி. அப்புறம் இந்த விளக்குற கம்பி வந்து பெருமாளுடைய தலையில் பட்டு ரத்தம் வரும். ரத்தம் வரவும் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு மூலிகையெல்லாம் சேர்ந்த செடியை எடுத்து கசக்கி வைக்கிறார். இன்னும் வரும். அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் பெருமாளுக்கு பால், தயிர், தைலம் எல்லாம் அபிஷேகம் நடக்கும். காலையில் 8 மணிக்கு வந்தால் பார்க்கலாம். அந்த தைலாபிஷேகம் பண்ணுறது இது ஒரு தொட்டியில் வந்து விடும். தொட்டியிலேருந்து கணத்தில் விடும். கணத்துலேருந்து பிரசாதமாக கொடுக்குறோம். வேணுங்கிறவா வாங்கிக்கலாம். அந்த தைலத்துக்கு பேரே சர்வரோக நிவாரணின்னு பேர். குழந்தை இல்லை, கல்யாணம் ஆலை, வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தைலத்தை உபயோகப்படுத்தினா பெருமாளுடைய தாயாருடைய அனுக்கிரகத்தில் எல்லாம் நல்லபடியாக நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி சம்பிரதாயம். அந்த தைலத்தை மட்டும் நம்ம வந்து அதை வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது, பாதத்தில் போட்டு மிதிக்கக்கூடாது. தைலம் தான் இங்கே ரொம்ப பிரதானம். நீங்கள் எதுக்காக வானுமாமலையேன்னு பேர் வந்ததுன்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா, நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் ஒரு 10 பாசுரம், அதாவது திருவாயுமொழியில் 5ஆம் பத்தில் 7ஆம் பத்தில் ஒரு 10 பாட்டு. ஏனமாய் நிலங்கின்ற என் அப்பனே கண்ணா என்றும் என்னை ஆளுடைய வானநாயகனே மணிமாணிக்கச்சுடரே தேனமாம் பொழில் சூழ் தன் சீவர மங்கலத்தவர் கைதளவுரை வானுமா மலையே அடியேன் தொழ வந்ததுன்னு சொல்லி சரணாகதி. அதனால தான் இங்கே சடாரியில் வந்து நம்மாழ்வார் இருக்கார். அது எப்போ எடுக்க மாட்டோம், ஒன்லி கோஷிட்டேன்னா. யார் வந்தாலும் ஒரு ஜீயர் சுவாமிகள் யாரையா வந்தால் எங்கள் சுவாமி அனுமதித்தால் நாங்கள் வந்து அவளுக்கு அதுக்கு ஏதோ ஒரு இது உண்டு, மரியாதை உண்டு. அதை அவங்க செய்யணும். நாங்களும் அதுக்கு வந்து இங்கே வந்து அப்படி செய்வோம். வேறு வழக்கத்துக்கு மாறாக எதுவும் இது வரைக்கும் நடந்ததில்லை. இங்கே வந்து கோவில் வந்து விமானம் வந்து நந்தவர்த்தன விமானம், தீர்த்தம் வந்து சேற்றுத்தாமரை தீர்த்தம். ரொம்ப 4 ஏரி, 4 ஏரியில் 4 ஏரி. வானுமாமலை கோவிலுடைய பெயர் வானுமாமலை பெருமாள் கோவில். தோத்தாத்திரிங்கிறது சான்ஸ்கிரிட்டில், தமிழில் வந்து வானுமாமலை. இங்கே தைலாபிஷேகம் தான் ரொம்ப விசேஷம். எதுவும் வீட்டில் எந்த குறைபாடு இருந்தாலும் பெருமாளுக்கு தைலக்காப்பு பண்ணுறேன் அல்லது புடவை வாங்கி சாத்துறேன், வஸ்திரம் சாத்துறேன், அந்த காரியம் நல்லபடியாக பெருமாள் தாயாருடைய அனுக்கிரகத்தில் நடக்கும். ரொம்ப விசேஷம் இங்கே. என்னடா பர்சன் இந்த 10 ரூபா கையர் மாதிரி கேக்குறா? டேய் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன், 25 ரூபாய் லோன் கொடுக்க மாட்டாங்க. டேய் அதெல்லாம் கொடுக்க மாட்டானுடா. புரியுதா? தை மாசம் கல்யாணம் வச்சுக்கிறேன், 7 லட்சம் ரூபாய் லோன் கட்டது உனக்கு எது கல்யாணம் ஆச்சானுங்கடா? கல்யாணம் பண்ண உனக்கு
ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನ, ನ್ಯಾಚುರಲ್ ಪ್ಲೇಸ್. ಹಾಂ, ಇಲ್ಲಿ ಒಂದು 3-4 ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಆಟೋದಲ್ಲಿ ಬರ್ತದೆ. ಸುತ್ತಲೂ ನದಿ, ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನ, ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಶ್ರೀ ರಾಮಾನುಜರು ತಪಸ್ ಮಾಡಿರೋ ಸ್ಥಳ, ಅವ್ರ ದೇವಸ್ಥಾನ.
அம்மா உங்க பேரு? வணக்கம், என் பேர் செல்வி. நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். இந்த டூர் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் ஃபஸ்ட்டு வரேன். குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் சகிச்சு தான் போகணும். அதுதான் முக்கியம். எந்த இடத்துலையும் கஷ்டம் இல்லாதது, குறை இல்லாதது கிடையாது. அதனால் குறையை ஒதுக்கி வச்சுட்டு நிறைய எடுத்துக்கிட்டு நம்ம வந்தது சாமி பார்க்கணும். அதை நிம்மதியாக. சரி, என்னென்ன நான் லிஸ்ட்டில் போட்ட கோயிலெலாம் காமிச்சேனா? எல்லா கோயிலும் பார்த்தேன். கோயில் பேரெல்லாம் சொல்லுங்களேன், தெரிஞ்ச அளவுக்கு. என்னென்ன கோயிலெலாம் பார்த்தீங்க? சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர வர மாட்டேங்குதா? சரி, ஓகேம்மா. நன்றிம்மா, தேங்க்யூ. அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என் பேர் கலைச்செல்வி. நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் ஏற்கனவே அகிலா கூட காசி யாத்திரையெல்லாம் போயிருக்கேன். திருப்தியாக இருந்தது. அதை ஒரு இடத்துக்கு போகும்பொழுது சில குறைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம நிறுத்தி பண்ணிட்டு தான் போய் ஆகணும். நம்ம குறைகள் இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுவோம், நிறைகளை வெளியில் பேசிடுவோம். சரி, ஓகே. அப்புறம் நாங்கள் அவங்க சொல்லியிருந்த அத்தனை கோவில்களும் எங்களுக்கு திருப்தியாக காமிச்சாங்க. எதுவுமே தவற விடலை. அதில் வந்து திருவித்துவக்கோடு, திருநாவாய், சூப்பர், சோட்டானிக்கரை, குருவாயூர், இது செங்கனூர், அப்புறம் பத்மநாபசாமி கோவில், நாகராஜா கோவில், அப்புறம் இப்போ திருக்குறுங்குடி கோவில், அப்புறம் வானமாமலை திருக்கோவில், நம்மாழ்வார் 4 ஆழ்வார் தானே 4 திருமங்கை ஆழ்வார் 4 நிலையில். திருவள்ளா கோவில், அது மாதிரி அவங்க கோவில் அத்தனை கோவில்களுமே எங்களுக்கு திருப்தியாக எதுவுமே தவற விடாமல் காமிச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தான் ஏதாவது நம்ம குறைகள் இருந்தால் அவங்கக்கிட்டே சொல்லலாம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ. வணக்கம் அகிலாமா. நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் மேச்சேரி அந்த ஊர்லேருந்து வரோம். நாங்கள் வந்து இதில் தான் பார்த்தோம், யூடியூப்பில் அம்மாவோட இது வந்து சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்மீக தலங்களில் இதை வந்து அந்த தேடலில் தேடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சுற்றுலாத்தலங்கள், ஆன்மீக சுற்றுலாத்தலங்கள் பர்டிகுலராக இந்த திவ்ய தேசங்களை பார்க்கணுன்னு எங்களுக்கு மனசில் ஒரு தேடல் இருந்துச்சு. அது வந்து அகிலாமா மூலியமாக அது வந்து பகவான் வந்து எங்களுக்கு ஒரு கருவியாக அவங்க வந்து ஒரு பயன்படுத்தி எங்களை அந்த சுற்றுலாத்தலங்கள்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா மனசுக்கும் ஒரு நல்ல ஒரு இதமான ஒரு ஆன்மீக இதாக நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு யாத்திரை நல்லா சிறப்பாக முடிச்சிட்டோம். எல்லா கோயிலுக்கும் பார்த்தோம். ஒரு திவ்ய தேசங்கள் இல்லாமல் அது இல்லாமல் ஒரு சில பகவதியம்மன் கோயிலுங்க, மகாதேவர் கோயிலெலாம் கூட்டிகிட்டு போனாங்க. தேவார பாடல் சிலப்பற்ற திருவஞ்சிக்குளம் அந்த கோயில், திருவஞ்சிக்குளம்ன்ற கோயில் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா திவ்ய தேசம் மட்டும் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த தேவாரத்தலங்கள் மற்ற கோயிலுக்கு அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் அகிலாமா வந்து எல்லாம் மிங்கிள் பண்ணி எல்லாருமே ஒரு சார்ட்டாக பிளான் பண்ணி அவங்க அதை வந்து ஒரு 4 நாள் ட்ரிப்பாக எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து தனியாக ட்ராவல்ஸ் எடுத்து போயிருந்தால் கூட இந்தளவு ஒரு கம்ஃபர்டபுளாக நாங்கள் வந்து டூரை என்ஜாய் பண்ணிக்க முடியாது. எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்திற்கும் அகிலாமாவுக்கும் கடவுளுக்கும் நன்றி, கிருஷ்ணருக்கும் நன்றி. ரொம்ப கிருஷ்ணார்ப்பணம். ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சிவகுமார். நான் மதுரையிலேருந்து வரேன். கொஞ்சம் சத்தமாக பேசுங்கண்ணா. நான் பேச்சே அவ்வளோ அதனால தான் கிட்டக்க வச்சுக்கிறேன், மைக் இல்லை. நாங்கள் மதுரையிலேருந்து வர்றோம். கேரளா டூரு, கன்னியாகுமரி எல்லாம் நல்லா இருந்துச்சு. சரிங்கம்மா, சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன கோயிலெலாம் பார்த்தீங்கன்னு பேர் சொல்ல முடியுமா உங்களால்? சரி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாண்டியன், மதுரை. கொடுத்துரு நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டு திவ்ய தேசம், மலைநாடு திவ்ய தேசத்துக்கு அதில் கொடுத்துருக்க லிஸ்ட்டை விட கூட அடுத்த நாள் அந்த கோயில் பார்த்தோம். ரொம்ப நன்றிங்கண்ணா. அம்மா சொல்கிறீங்களா? சரி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜசுந்தரம். நான் சென்னையிலேருந்து வரேன். அகிலா அம்மா வந்து 13 திவ்ய தேசத்தையும் ரொம்ப நல்லா காட்டினாங்க. சாப்பாடும் ரொம்ப அருமையா இருந்தது. அதை விட ரொம்ப முக்கியம், டிரைவர் ரொம்ப எங்களை சேஃப்டியா கூப்பிட்டு வந்திருக்காரு. அதுதான் ரொம்ப சேஃப்டி. இருந்தாலும் நான் வந்து
என்னுடைய குறைகளே லைட்டாக சொல்கிறேன். எங்களுக்கு அந்த ரூம் அரேஞ்ச்மெண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. அதேமாரி இந்த வண்டியில் வந்து எங்களுக்கு இந்த லக்கேஜ் வைக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. இதை மட்டும் நீங்கள் ஆர்கனைஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சீரும் சிறப்புமாக இருந்தது. நானும் முருகன் டிராவல்ஸில் கிட்டத்தட்ட 32 டூர் போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான. நன்றி, தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர்? ரங்கநாதன். டூர் வந்து ரொம்ப 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 மனசு ரொம்ப சந்தோஷம். என்ன யாத்திரை வந்திருக்கீங்க? அந்த மலைநாடு யாத்திரைக்கு இருக்கோம். எல்லா கோயிலும் அருமையாக திவ்ய தரிசனம். நம்ம மனசை விட்டு அகல மாட்டேங்குது. அவ்வளோ அருமையாக இருக்கு. இன்னும் இதில் போகிறதுக்கு மனசு ஆசைப்படுது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ತಿರುಕುರುಂಗುಡಿ ಸಖತ್ತಾಗಿದೆ ದೇವಸ್ಥಾನ. ಕಾಂಪೌಂಡೇ ಎಷ್ಟು ಹೈಟ್ ಇದೆ ಗೊತ್ತಾ, ಊರು ಅಗಲ ಇದೆ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಸೂಪರ್ ದೇವಸ್ಥಾನ. ಇವತ್ತು ಬೆಳಿಗ್ಗೆ ಫಸ್ಟ್ ದರ್ಶನ. ಆನೆ ಇದೆ. ಆನೆ ಇದ್ರೇ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೊಂದು ಗೆಟಪ್. ಹಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ಮನೆ ಮುಂದೆ ಒಂದು ಬುಲೆಟ್ ಇದ್ದರೆ ಹೆಂಗೆ ಗೆಟಪ್ಪು, ಆ ಥರ ಒಂದು ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆನೆ ಇದ್ರೇ ಗೆಟಪ್. ಓಕೆ, ಈಗ ದೈವದ ದರ್ಶನಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. ತಿರುಕುರುಂಗುಡಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವಸ್ಥಾನ. ಊರು ಚಿಕ್ಕ ಊರು, ಬ್ರಹ್ಮಾಂಡವಾಗಿದೆ ದೇವಸ್ಥಾನ. ಹೆಂಗೆ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ, ಇದನ್ನು ಹೆಂಗೆ ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ತಾರೆ ಒಂದೂ ಅರ್ಥ ಆಗ್ತಾಯಿಲ್ಲ. ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವಸ್ಥಾನ ಹೆಂಗೆ ಕಟ್ಟಿರ್ತಾರೆ, ಮೇಂಟೈನ್ ಹೆಂಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಇವರು, ಇದು ಅರ್ಥ ಆಗ್ತಾಯಿಲ್ಲ. ಎಷ್ಟು ಕಂಬಗಳು. ಕಾಂಪೌಂಡೇ ನೋಡಿದ್ರೆ ಭಯಂಕರವಾಗಿದೆ ಕಾಂಪೌಂಡು. ಅಷ್ಟು ಹೈಟು, ಅಷ್ಟು ಆಗಲ್ಲ, ಊರು ಅಗಲ ಇದೆ ರೀ. தெற்க 4 வந்து வடக்க. பத்ரியாசிரமம், சாலிகிராமம், புஷ்கரம், நயன்சாரண்யம், திருப்பதி, ஸ்ரீரங்கம், தோத்தாத்ரி என்ற நாங்குநேரி, ஸ்ரீமுஷ்ணம். எட்டுலேயுமே தோத்தாத்ரி சத்திரம் திவ்ய தேசத்தில் வராது, 108 வராது, இதில் வரும், ஸ்வயம்புத்தத்தில் வரும், 8 வரும். அதனால் அது வந்து அபிமான சத்திரம் தான். அந்த அதில் 8லேயும் இதுதான் பூலோக வைகுண்டம்னு பேர். இதெல்லாம் வந்து வான்மாமலை தீயருடைய கண்ட்ரோல். அதோடு மட்டும் இல்லை, ரொம்ப 12 மாதமும் இங்கே வந்து உற்சவம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா மாதமும். இப்போ இந்த மாதம் ஆடி மாதம் ஆண்டாள் உற்சவம் இன்னையிலேருந்து ஆரம்பம், ரொம்ப விசேஷம். அதனால் 12 மாதமும் உற்சவமாக உள்ளதுனால தான்
ஜீயருடைய கண்ட்ரோல் தான். இதெல்லாம் வந்து முதல்ல ஒரு பெரிய குளம், ஏரி, கேரளாவோட சேர்ந்த இடம். முதல்ல நம்பூதிரியில் தான் பூஜை பண்ணியிருக்கான். அதுக்கு எல்லாமே ಸ್ವಾಮಿನ ಫಾಲೋ ಮಾಡಿ. ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ, ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತಾನೆ. வைணவ ஸ்தலம் 108. அதில் வந்து இந்த ஸ்தலம் வந்து 51. அதில் வந்து 8 ஸ்தலம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். வைணவத்தம் சொல்லி தானாக வந்து, அதாவது யாருமே செய்யாமல் ஏதோ ஒரு காலத்தில் இது பண்ணியிருக்கலாம். அதில் 8. அந்த 8ல் 4 வந்து தெற்க, 4 வந்து வடக்க. பத்ரியாசிரமம், சாலிகிராமம், புஷ்கரம், நயன்சாரண்யம், திருப்பதி, ஸ்ரீரங்கம், தோத்தாத்ரி என்ற நாங்குநேரி, ஸ்ரீமுஷ்ணம். எட்டுலையுமே தோத்தாத்ரி திவ்ய தேசத்தில் வராது, 108 வராது, இதில் வரும், ஸ்வயம்புத்தத்தில் வரும், 8 வரும். அதனால் அது வந்து அபிமான சேத்திரம் தான். அந்த அதில் 8லையும் இதுதான் பூலோக வைகுண்டம்னு பேர். இதெல்லாம் வந்து வானுமாமலை ஜீயருடைய கண்ட்ரோல். அதோடு மட்டும் இல்லை, ரொம்ப 12 மாதமும் இங்கே வந்து உற்சவம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா மாதமும். இப்போ இந்த மாதம் ஆடி மாதம் ஆண்டாள் உற்சவம் இன்னிலேருந்து ஆரம்பம், ரொம்ப விசேஷம். அதனால் 12 மாதமும் உற்சவமானதுனால தான் ஜீயருடைய கண்ட்ரோல் தான். இதெல்லாம் வந்து முதல்ல ஒரு பெரிய குளம், ஏரி, கேரளாவோட சேர்ந்த. அவர் பேசுறது அப்படியே வீடியோ எடு, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர் பேசுறது எல்லாத்தையும் ಲೈನ್ ಆಗೋಗಿ ಅವ್ರು ಗೈಡ್ನೆಸ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ, ಗೈಡ್ನೆಸ್ ಮಾಡ್ತಾರೆ, ಕ್ಲೀನಾಗಿ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳಿ. ಯಾಕಂದರೆ ನಮ್ಮ ಪ್ರೋಗ್ರಾಮ್ನಲ್ಲಿ ಇವತ್ತು ಇದು ನಾವು ಕೊನೆಯದಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ವಿ. ವಾನಮಾಮಲೆ ಲಾಸ್ಟ್ ದೇವಸ್ಥಾನ, ಇನ್ನು ಆರಾಮಾಗಿ ನೋಡಿ. ಅವ್ರು ಏನು ಗೈಡ್ನೆಸ್ ಮಾಡ್ತಾರೋ ಅದನ್ನು ಫಾಲೋ ಮಾಡಿ. ಅತಿ ದೊಡ್ಡ ದೇವಸ್ಥಾನ, ಭಯಂಕರವಾದ ದೇವಸ್ಥಾನ, ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಸೂಪರ್. ಗರ್ಭಗುಡಿಗೆ ಫಾಲೋ ಮಾಡಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ ಕ್ಲೀನಾಗಿ.